மதுரையில் 2வது மாநாடு நடந்துச்சு. அது நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அனுப்புன்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை பிடிச்சிக்கிட்ட டிஎம்கே வந்து இதுவரையும் அந்த விஷயத்தை விடவே இல்லை. நீங்க எப்படி ஒரு முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அனுப்புன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கு. அதாவது இந்த உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு குற்றத்தை நம்ம தளபதி விஜய் அவர்கள் செஞ்ச மாதிரி வந்து காட்டிட்டு இருக்காங்க. இதோட ஒரு மிகப்பெரிய தப்பு டிஎம்கே பண்ணிருக்காது. என்ன நான் சொல்லுவா, மாநாட்டில் ஒரு பையன் வந்து கலந்துருந்துருக்கான். அந்த பையனுக்கு வந்து நல்லா தான் இருந்திருக்கான். அந்த பையன் போட்டோ வச்சு ஒரு தாய் வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி என் பிள்ளைக்கு வந்து அந்த மாநாட்டில் போனதுனால மிகப்பெரிய அடிபட்டுருச்சு, உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த பையன் அதை கண்டுபிடிச்சு அந்த பையன் ரீல்ஸ் போட்டிருக்கான். நான் நல்லா தான் இருக்கேன், ஆக்சுவலி இது என்னோட அம்மாவே கிடையாது, டிஎம்கே பண்ற சதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். ஆனால் உண்மையில இந்த டிவில தான் அந்த அரசியலை பார்த்துருக்கேன், எப்படா இப்படின்னா போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தா நேரில் இப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஒரு கட்சி அழிக்கிறதுக்கு எப்படின்னா வேலை பண்றீங்கன்னு சொல்லிட்டு இதில் தெரிஞ்சிருச்சு அவங்கள பத்தி. ஸ்டாலினுக்கு முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாட தெரியுமா? ஒரு இளவும் தெரியாது அவருக்கு. இருந்தாலும் வந்து அந்த டிஎம்கே சைலன்னு சொல்லிட்டு ஐடி ரிங்னு ஒன்று இருக்கு, டிஎம்ஏ ஐடி ரிங்னு ஒன்று இருக்கு. அது வந்து இவ்வளோ பெரிய ரூமர்ஸை வெளியே கிளப்பி விட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன கதை? இப்போ எங்கள் சைடு தான் பல கோடி பேர் இருக்காங்க. நாங்கள் நினச்சா டிஎம்கே என்ன மாதிரி வேணாலும் பண்ண முடியுமே, வேற லெவலில் அசிங்கமாக கள்ளி கூட ஊற்ற முடியும். நாங்கள் அதை பண்ண விருப்பப்படலை. ஆனால் நீங்கள் இவ்வளோ மட்டமாக இறங்கி போய் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அது பொதுமக்களும் பார்க்குறாங்க, சில பேர் நம்பிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி அவங்களுக்கு அதான் வேணும், பொதுமக்கள் நம்பணும், தளபதி மேலே வந்து ஒரு குற்றத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்குறான். அப்படி டிஎம்கே பண்ணுறது வந்து மிகப்பெரிய குற்றம். அதை பார்த்து நான் தெளிவாக ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோ நான் போட்டேன்னா வந்து எத்தனை மணி நேரத்துக்கு அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குன்னு தெரியாது, அதுக்கிட்ட தூக்கிடுவாங்க. அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ போட்டோன்னே எல்லாரும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.